ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இன்றைக்கி அழகான ஸ்டோரி கொடுத்துருக்கேன். நம்ம தேவையே இல்லாமல் எல்லாத்து மேலேயும் அளவை கடந்த அன்பு வச்சோம் அப்படின்னா என்ன பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறத இந்த வரப்போகிற ஸ்டோரி மூலமாக பார்க்கலாம். அன்பு வைக்கலாம், நான் சொல்கிறது அளவை கடந்த அன்பு வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறது ஒரு குரங்கு வந்து ஒரு அழகான கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த குரங்கு ஒரு சின்ன இடத்துல வாழ்ந்துட்டுருக்கு. அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது, ஒரு மாங்காய் மரம் இருக்குது. அந்த மரத்தில் நிறைய காய்கள் காய்க்கும். அந்த குரங்குக்கு பெருசாக ஃபேமிலி கிடையாது, ஸோ தனியாக இருக்குது. அதனால் தனியாக இருக்கிறப்ப நிறைய மக்கள் வராங்க. அவங்களுக்கு இந்த பழங்களை மாம்பழங்களை பறித்து போட்டுட்டு இருந்துச்சு. மக்களுக்கும் வந்து ரொம்ப ஆசையாக குரங்கு மாங்காயை பறித்து போட்டுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் வந்து இப்போ கேட்ச் பிடிச்சி அவங்க கூடையில் போட்டு போயிட்டு இருந்தாங்க. நிறைய அந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாம்பழங்கள் காய்ச்சிச்சு. ஒரு 2-3 மாதம் அந்த மாம்பழங்கள் அந்த மரத்தில் இருந்துச்சு. ஸோ அதனால் தொடர்ந்து இப்போ ஒருத்தர் மாம்பழத்தை கொண்டு போனாங்க அப்படின்னா அவங்க போய் சொல்கிறாங்க ஊருக்குள்ளே, இந்த மாதிரி அந்த இடத்துக்கு மரத்துக்கிட்ட போங்க, குரங்கு மாம்பழங்கள் பறித்து போடுது, நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் தினமும் வந்து எப்படியாவது ஒரு 10 மக்களாவது வந்துடுவாங்க. வந்தாங்கன்னா அந்த குரங்கு வந்து மாம்பழங்களை பறித்து போட்டே இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு, 3 மாதம் போச்சு. அந்த குரங்கு வந்து அந்த மனிதர்கள் மேலே ரொம்ப பாசமாக இருந்துச்சு. சரி, நம்மளுக்காக தினமும் வர்றாங்க அப்படின்னு ரொம்ப பாசமாக இருந்துச்சு. அப்புறம் மரத்தில் இருக்கிற மாம்பழங்களும் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மக்கள் யாரும் வரதே இல்லை. ஆனால் அந்த பாவப்பட்ட குரங்குக்கு தெரிஞ்சுக்க முடியல, மக்கள் நம்மளை பார்க்கறதுக்கு வரல, நம்ம பொறிச்சு போடுற மாம்பழங்களை பொறுக்கிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கு தெரியல. ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கு. அப்புறம் ஒரு நாள் அந்த வழியாக போன இன்னொரு குரங்கு வருது. இந்த குரங்கை பார்த்துட்டு கேட்குது, என்னாச்சுப்பா, ஏன் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்குற, என்னமோ கப்பலே கவர்ந்த மாதிரி உட்காந்துருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்குது. இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே தினம் என்னை பார்க்க வருவாங்க. இந்த 3 மாதமாக நான் வந்து ஜாலியாக இருந்தேன், மக்கள் வந்து நீ பார்த்துட்டு இருப்பாங்க, எனக்காக இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு ஜாலியாக இருந்தேன், ஆனால் யாருமே இப்போ வரதில்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ தான் அந்த குரங்குக்கு புரியுது, இது மாம்பழ மரம், 3 மாதங்களாக மாம்பழம் இருந்துச்சு, அவங்க பொறிச்சு போடுது குரங்கு, அதெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு வந்தாங்க. இந்த குரங்கை பார்க்குறதுக்காக யாரும் வரல அப்படிங்கிறது அந்த குரங்குக்கு புரிஞ்சிச்சு. அந்த விஷயத்த அந்த குரங்கிட்ட சொல்லுது. அந்த குரங்கு ரொம்ப ஃபீல் பண்ணுது. மனிதர்கள் வந்து என்னை பார்க்கறதுக்கு வரலையா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுது. அதுக்கு இன்னொரு குரங்கு சொல்லுது, கவலைப்படாதப்பா, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, உண்மையில தான் தப்பு. எதுக்காக வர்றாங்க மக்கள், உங்கள்கிட்ட இவ்வளோ பேர் வர்றாங்க, நீ புரிஞ்சுக்காம நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்த, ஹெல்ப் பண்ணு பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்காக நீ ஏங்கி ரொம்ப அன்பு வச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லுதுங்க. இதே மாதிரி தான் நம்ம நிறைய பேர் நம்மள்கிட்ட பேசுகிறாங்க பழகிறாங்கக்காக அவங்களுக்கு மேலே ரொம்ப அன்பு வச்சிடறோம். ஃபஸ்ட்டு நம்ம அவங்க எதுக்காக பேசுகிறாங்க, உண்மையாலுமே நம்மளை அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, நம்ம மேலே பாசமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அன்பு வைக்கணும். கண்மூடித்தனமாக அன்பு வச்சோம் அப்படின்னா இந்த குரங்கு மாதிரி தான் நம்மளும் ஃபீல் பண்ணுவோங்க. Okay friends, thank you for watching. Bye bye. This video is sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping application is one of the online shopping app now available in Play Store and App Store. Click the link in description to install and enjoy.